ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்றார். ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? பரீட்சித்து பார்ப்பார். பரீட்சை பிள்ளைகளுக்கு பிடிக்குமா? சொல்றா, பிடிக்குமாடா? அவன் பழிச்சுன்னு சொல்றான், பிடிக்காது அங்கிள். பரீட்சை பிடிக்காது, ஆனா ப்ரமோஷன் லிஸ்ட்ல பேர் வர்றது ரொம்ப, நம்மளாம் அப்படிதான், அதே கதை தான். ப்ரமோஷன் லிஸ்ட்ல பேர் வரணும், ஆனா எக்ஸாம் பிடிக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் போகுது. ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஆண்டவர் பரீட்சிக்க கூடாது. ஆனால் ஆண்டவர் நம்மை, அதை தமிழ் எழுதியிருக்கு, சோதித்த பின் பொன்னாக மாற கர்த்தர். அப்போ ஒவ்வொரு பரீட்சைக்கும் அடுத்ததுல நெக்ஸ்ட் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதை இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தரே நம்மை ஒரு சில சூழ்நிலைகளிலே நடத்துகிறார் அல்லது அனுமதிக்கிறார். ஆண்டவரே அனுமதிக்கிறார். வனாந்திரத்தை யார் அனுமதிக்கிறது சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் போறதுக்கு யார் கூட்டிட்டு வந்தா? அவர் ஷார்ட்கட்ல போயிருக்கலாம். எவ்வளவு நாள்ல போயிருக்கலாம்? 40 நாள்ல. அது அகஸ்டின் அண்ணன் ஏதோ கணக்கு சொல்றாங்க 11 நாள்ல போயிடலான்னு. 11 டேஸ்ன்றாரு. ஓகே, எப்படி எனிவே 40 நாள்னே வச்சுக்கலாமே. 40 நாள்ல போக வேண்டியதை இவர் சொல்ற சுத்துன்னு சுத்தி வனாந்திரத்தில் இவங்களை நடத்துறாரு. எத்தனை வருஷம் சொல்லுங்க? ஆமென். கர்த்தர் இவங்களை நடத்துறார், வனாந்திரத்தை அனுமதிக்கிறார். ஆனா நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை நமக்கு அனுமதிக்கும் போது, நான் அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு முன்னால அவர் அங்கே நின்று என்னை வரவேற்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, மற்ற மனுஷன்லாம் பார்க்குறான், 3 பேரும் இன்னைக்கு இப்படின்றதுக்குள்ள கறிக்கட்டு ஆயிடுவான். 7 மடங்கு அதிகமாயிடுச்சு. இவன் சொல்கிறான், யோ உமக்கெல்லாம் பதில் பேச நேரம் இல்லை. ஆமேன். ஆண்டவரை தவிர வேற எவனுக்கு முன்னால் தலையிட மாட்டாது. உன் சிலையாக இருந்தாலும் ஒப்பன் சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு முன்னால் தலை ஆண்டவருக்கு முன்னால் மட்டும்தான் தலை வணங்குவேன்னு சொல்கிறான். ராஜாக்கு பிபி எகுறது, ஹார்ட் பீட் அதிகமாகுது, அக்கினி சூளை அதிகமாகுது. கொண்டு போய் போட்டவன்லாம் செத்துட்டான், இவன் ஜாலியாக உலாவுறான். ஏன்னா நான் இப்படி தான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். இவனுங்க உள்ளே போகும்போதே இவனுக்கு அக்கினி சூளையை பார்த்துருப்பாங்க 3 பேரும். நம்ம தலைவர் உள்ளே இருக்கார், ஆண்டவர் உள்ளே இருந்து, ஏய் வெல்கம் மை சன்ஸ், வாங்கடா அப்படின்னு அவர் உள்ளே இருந்ததுனால அக்கினி இவன் மேலே பற்றலை. அப்போ ஆண்டு சொன்ன, நீ அக்கினியில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் நீ என்ன செய்ய மாட்ட. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சில பாதைகளை அனுமதிக்கும் போது, நாம் தனியாக இருப்பது போல நாமே அதை டீல் பண்ற மாதிரி பிசாசு ஒரு பிக்சரை உருவாக்கி நம்முடைய சிந்தையை நிரப்புவான். ஆனால் அது தவறு. என்னை அனுமதித்தவரும் என்னோடு கூட அதில் பயணிக்கிறார் என்பதுதான் சத்தியம். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க பாப்போம். ஆமென். வனாந்திரம், வாட் இஸ் வில்டர்னஸ்? வனாந்திரம் சொல்றேன்ல, என்ன வனாந்திரம்னா என்ன சொல்லுங்க? ஸ்பிரிச்சுவல் இதில் வனாந்திரம்னா என்ன சார்? எல்லாரும் சொல்ல வனாந்திரம், வனாந்திர பாதைன்றோம். வனாந்திரம்னா என்ன? கவனிங்க, வனாந்திரம்னா சரி, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். நம்ம ஜெபம், எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சா நமக்கு? யோ பேசுங்கய்யா, வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்க. சத்தமாக பேசுனீங்கன்னா நான் மட்டும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு வார்த்தை வராது. நீங்கள்லாம் பேசுனீங்கன்னா தான் பிரசங்கமே வரும். சரியா? ஓகே. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ வனாந்திரம், சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சா? சரி, கொஞ்சம் ஒரு நாள் பொறுத்துரும், 1 மாசம், ஓகே, 1 வருஷம், 2 வருஷம், அப்ப சந்தேகம் வந்துடும். நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? சொல்லுங்க. அற்புதம் நடக்குமா? சுகம் கிடைக்குமா? வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? அடிச்சுட்டு போயிட்டாங்க ஊழியக்காரங்க ப்ராபசி, ஆனா நடக்கிற மாதிரி ஆண்டவரும் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாலும் பிடிச்சு ஜெபம் பண்ணா நடக்கிற மாதிரியே. சொல்லுங்க சத்தமா.
ஆமாம், ஜோம் பண்ணுறேன் ஹீலிங்கே வர மாட்டேங்குது. அற்புதம் எங்கள் வீட்டில் நடக்கிற அற்புதம் நடக்கல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, ஒன்றுமே தெரில சார். இதுதான் வனாந்திரம். என் ஜெபம் கேட்டாரா இல்லையானே தெரில, பதில் வருமா வராதேன்னு தெரில, சுகம் கிடைக்குமா கிடைக்காதுன்னே தெரில, அற்புதம் நடக்குமா நடக்காதுன்னே தெரில. இதுதான் வனாந்திரம். இது நமக்கு மட்டுமல்ல, பைபிளில் நிறைய பரிசுத்தவான்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கிறது. ஆபகுக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாதவர் போல் இருக்கிறீரே. நீர் கேட்கிறீரா இல்லையா? ஜெபம் கேட்டீங்களா இல்லையா? தாவீது சொல்றான், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும். யோபு சொல்றார், முன்னால தேடுறேன் காணோம், பின்னால தேடுறேன் சொல்லுங்க, வலது புறத்தில் தேடுறாலும் காணோம், எங்க போனீரு? இதுதான் வனாந்திரம். இந்த நேரத்தை தான் பிசாசு அழகா கையில் எடுப்பான், உங்களையும் என்னையும் திசை திருப்ப, ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட வைக்க, ஜெபத்தை சந்தேகப்பட, தேவனையே சந்தேகப்பட வைக்க பிசாசு நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸை விதைப்பான். பிசாசு சொல்லுவான், நீ தோத்து போயிட்ட, உன் ஜெபம் கேட்கப்படல, உனக்கு அற்புதம் நடக்காது. அதைத்தான் தாவீது சொல்றார். உன் சத்துருக்கள் என்ன கேட்டாங்களா, உன் தேவன் எங்கே? என்னமோ கர்த்தர் அதை செய்வார் இதை செய்வார். இது சத்துருக்கள்னா வெளியிருந்து யாரும் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கவனே கேட்பான். அதனால தான் ஆண்டு சொன்னா, வீட்டாரே முதல் சத்துரு. மனைவி கேட்பாங்க, என்னையா கர்த்தர் அதை செய்வார் இதை செய்வார். கணவன் கேட்பார், என்னமோ ஃபாஸ்டிங் பிரேயர்னு ஓடின 21 நாள் ஃபாஸ்டிங், அந்த ஃபாஸ்டிங் 40 நாள் ஓடி, அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, வீட்டிலேயே கேட்பாரு. அதாவது பேதருக்குள்ள இருந்து பேச வச்ச ஆளு உங்க கணவன் மூலமா பேச வைக்க மாட்டாரா என்ன? மனைவி மூலமா பேச வைப்பார். ஏன்னா உங்க விசுவாசத்தை ஆட்டணும். தேவன் பேர்ல நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து உங்களை வழி விலக செய்யணும், உங்களை தடம் புரண்டு செய்யணும், சோர்வுக்குள்ள ஆக்கணும். நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது, என்னடா சே அப்படின்னு நீங்க சொல்லிடணும். பிசாசுக்கு அப்பதான் சக்சஸ். அவரை மறுதலி இல்லைன்னா மறுதலிக்க கூட வேணாம், முறுமுறுக்கணும். என்னடா சே அப்படின்னு சொன்னீங்கனாலே அவனுக்கு சக்சஸ் தான். இப்படி பிசாசு உங்களை திசை திருப்புவான். அவன் ஜெபத்தை கேட்கல, ஏன்னா அவனுக்கு அற்புதம் நடக்காது, வாக்குத்தத்தம் நிறைவேறாது, நீ தோத்து போயிட்ட அப்படியெல்லாம் சொல்லும் போது நீங்க விசுவாசத்தில் தளர்ந்து விடவே கூடாது. நீங்க பிசாசை பார்த்து பேசணும். எத்தனை பேர் பேசுறீங்கன்னு தெரியல, பிசாசை பார்த்து கூட நம்ம பேசணும். ஏ பிசாசே, வனாந்திரம் நான் தோற்று போன இடம் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க, வனாந்திரம் நான் தோற்று போன இடம் அல்ல, என் ஜெபத்திற்கு பதில் மறுக்கப்பட்ட இடம் அல்ல. சொல்லுங்க, தேவன் என்னை கைவிட்ட இடமும் அல்ல, மாறாக எனக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க என்னை உருவாக்குகிற இடம்தான் வனாந்தரம். அவர் என்னை உருவாக்குகிறார். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரை புரிந்து கொள்வது என்பது இந்த சீசன்ல ஆண்டவர் சொன்னார், வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருங்கள். காத்திரு அவசரப்படாத. நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவரும் பதறி பேசிடாத. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் பண்ணான், முறுமுறுத்தான், பதறிட்டான். கொஞ்சம் தண்ணி லேட் ஆச்சுன்னா கூட ஊழியக்காரங்களுக்கு மேலே இது என்ன சொல்றது, குறை சொல்றது, பதறது, சாப்பாடு கணக்கு எனக்கு அது வேணும், மட்டன் வேணும். ஓ மை காட், ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அதனாலேயே நிறைய பேர் செத்தான், முறுமுறுத்ததுனாலேயே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ஒரு ஜேர்னி. ஒருவேளை வனாந்திர பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தலாம், பரம கானானை சுதந்திரிக்க. ஆனால் இந்த கானான் யாத்திரையில் முறுமுறுத்துறாதீங்க. நான் சொல்லுங்க, பவுலோடு சேர்ந்து சொல்லுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர். இன்னும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு தான் சூப்பர். கொன்னால அவரை தான் நம்ம போட, அவ்வளவுதான்.
அன்னையோட யோபு அட்ரஸையே மறந்தான் பிசாசு. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? பிசாசு சொல்றான், பாத்தியாப்பா மனைவி மூலமாக பேசிட்டான், செத்து போயிரு, தேவனை தூஷித்து சாங்கணுமா. அவன் கிளியராக தெரியுது பிசாசு பேசுறது. ஆமேன். ஆனால் அவன் சொன்னாடே, கொன்னாலும் அவரைத்தான் நம்புவேன், எந்த பாடு வந்தாலும் அவரைத்தான் நம்புவேன், ஏன்னா யாருன்னு எனக்கு தெரியும், இதுவரையும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவா. பவுல் அழகாக சொல்றார், உபத்திரவமா, வியாகுலமா, பஞ்சமா, நிர்வாணமா, நாசமோ. நிர்வாணம் இதெல்லாம் நம்ம ஏதோ கதை வசனம் மாதிரி படிச்சுட்டு போகிறோம், சினிமா டயலாக் இல்லைங்க அது. அவர் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. லிட்ரலி அதை எழுத்தின்படி ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கிறாரு. ஹலோ, இப்போ நாங்கள்லாம் ஊழியம் செய்கிறோம், ஊழியக்காரனாலே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். சீரியஸ்லி, என்ன சாப்பிட போகிறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கும், என்ன வேணும், எத்தனை மணிக்கு என்ன சாப்பிடுவீங்க, மை காட். தங்கிறது இருக்கிறதுலே பெஸ்ட்டு தங்குற தங்குற இடம் எல்லாமே. நானே இந்த இடத்துல காணிக்க நான் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவரே நான் ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன், ஆனால் இது எனக்கு ஒரு குறைவே இல்லை, நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் பவுல் மாதிரி போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருந்தா எத்தனை பேர் ஹானஸ்டா சொல்லுங்க, நம்மளால ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா, ஜெபிக்க முடியுமா, கர்த்தர் நல்லவன் சொல்ல முடியுமா? ஐயா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் கடந்து வந்தேன், ஆனால் அவர் மேல நான் வைத்திருக்கிற அன்பில் இருந்து இது ஒண்ணுமே என்னை பிரிக்க முடியாது என்று. இப்படி மட்டும் கர்த்தரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சுட்டா தம்பி, இன்னைக்கு ஊழியத்துக்கு வர்றதே எதிர்பார்ப்போடு தான் வர்றாங்க, அன்பினால நிறைந்து. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, காணிக்க கொடுக்கறது கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை, இப்பொழுது நீங்கள் காணிக்க எடுங்கள் எடுங்கள் எடுங்கள், எவ்வளோ போடுறீங்களோ உங்களுக்கு டபுள் மடங்கு கிடைச்சு. அதெல்லாம் ஒரு ஆண்டவர் சொன்னாரோ. ஆனால் நான் காணிக்க போடும்போது எனக்கு திரும்ப கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து போட்டேன்னா எனக்கு இன்னும் அது சரியா படலை. நான் காணிக்க கொடுக்கிறது திரும்ப எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக இல்லப்பா, நான் அவரை நேசிப்பதின் அடையாளமாக. ஆமென். நான் நேசிக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் நான் கொடுக்கிறேன். அது எனக்கு அவர் கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன். ஃபினிஷ்ட். ஐ லவ் மை ஜீசஸ். எதுக்கு ஆராதிக்கிறேன்? இயேசுவை நேசிக்கிறேன். நோ அஜெண்டா. எதுக்கு ஊழியம் செய்றீங்க? இயேசுவை நேசிக்கிறேன். ஆமென். உங்க வலது கரத்தை உயர்த்தி சி மைனர். நீரே எல்லாம் ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் உண்மையா பாடுறீங்க? ஓ உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஓ தம்பி, உண்மையா சொல்றீங்களா? தம்பி, மகளே, தங்கச்சி, சகோதரா, நீரே எல்லாம். பாடுங்க. ஆராதிப்பே ஆராதிப்பே. I love you Lord. லாபம் கிடைக்கிறதுக்காக, ஆசீர்வாதம் கிடைக்க, சுகம் கிடைக்கிறதுக்காக ஆராதிக்கல. இன்பமோ துன்பமோ, இன்பம் சுகமோ வியாதியோ, ஓ ஆராதிப்பே. இன்பமோ துன்பமோ,
எத்தனை பேர் சொல்லுங்க நேசிப்பேன்? I love my Jesus. பவுல் சொல்ற மாதிரி சொல்லமா, அவர் அன்பு, அவர் மேல வச்சிருக்க அன்பை விட்டு எது என்னை பிரிக்க முடியாதியா, பிரிக்க முடியாதியா. உபத்திரம் வந்தாலும் பிரிக்க முடியாதியா, பாடுகள் வந்தாலும், சரீரத்துல பலவீனங்கள் வந்தாலும், வியாதி வந்தாலும், மரணமே வந்தாலும், ஏன்னா எல்லாத்துக்கும் மேல அவரை நேசிக்கிறேன். I love my Jesus. நன்மையோ தீமையோ நேசிப்பே, நன்மையோ தீமையோ. Thank you, Father. கடைசியா நல்ல கையை உயர்த்தி பின்தொடர்வே. ஹalleluya, பின்தொட. ஓ கடைசி மூச்சு வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும். வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே. ஹalleluya, நாங்கள் ஆராதிக்கிறோம். பின்தொட. எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமா ஹalleluya, ஹalleluya. ஆராதிக்கலாமா? Glory, glory God. Hallelujah, hallelujah. Hallelujah. நம்முடைய வாயிலிருந்து வருகிற எவ்ரி வேர்ட், வார்த்தைகள் மிக முக்கியம், அறிக்கைகள் மிக முக்கியம். பிசாசு ஜெயிக்கிறதுக்கும் ஆண்டவர் ஜெயிக்கிறதுக்கும் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இனி எந்த சூழ்நிலையிலும் சொல்லாதீங்க ஏன் இது நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே, நோ நோ, நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஓ ஹalleluya, ஹalleluya, praise God. உட்காருங்க தயவு செய்து. சோ இப்படி பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், உபத்திரவங்களின் மத்தியில், வனாந்தர பாதையில் நாம் நடக்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? வேதத்தில் நான் ஒரு சில கேரக்டர் காமிக்க போறேன். அவங்க மனநிலை எல்லாம் எப்படி இருந்துச்சு பிரச்சனைகள் நேரத்தில், போராட்டங்கள் நேரத்தில். சோ அதுக்காக நான் அவங்களோட கூட பேசுறதுக்கு சிலுவையை சுற்றிலும் இருந்த மனிதர்களை நான் பேச விரும்புகிறேன். சிலுவையை சுற்றிலும் இருந்த மனிதர்கள். அதிலே முதலாவது நான் பிலாத்துவை உங்கள் முன்பதாக நிறுத்துகிறேன். ஒவ்வொரு கேரக்டர் மூலமா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பிலாத்து அவன் ரோம அரசாங்கத்தால் பணி அமர்த்தப்பட்டவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த, ரோம அரசாங்கத்தின் அதிகாரத்தை செலுத்த, அவர்களுக்கு ஒரு ஜட்ஜா, ஒரு கவர்னரா, ஒரு அதிபதியாக நியமிக்கப்பட்டவன். அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்க்க போறோம். என்ன மனநிலை என்றால், கவனிங்க எல்லாரும், இது நம்ம பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல நம்முடைய மனநிலையோடு ஒத்து போவதாக இருக்கும். என்ன மனநிலை? இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கலாமா வேண்டாமா?
இன்னும் சொல்ல போனா தேவனை பிரியப்படுத்தவா அல்லது மனுஷரை பிரியப்படுத்தவா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் இந்த டைட்டில்? ஏன் தேவனை பிரியப்படுத்துவா? ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் கிளியர் பிக்சர் கொடுத்திருந்தாரு. இயேசுவிடத்தில் ஒரு குற்றத்தையும் அவன் காணவில்லை. ஆண்டவர் அவனுக்கு நிறைய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை கொடுத்தார். அதுல ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு தெரியல, நான் சொல்றேன், சொல்லிட்டு போயிடுறேன். நான் யோவான் 18:38 யோவான் 19:4-6 அவன் தெளிவா சொல்றான், இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன். நான் இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன், பார்க்கல. அப்போ கோர்ட்ல ஜட்ஜ் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தண்டிக்கவும் அதிகாரம் இருக்கிறது, விடுதலையாக்கவும். அப்போ தண்டிப்பதென்றால் அவன் செய்த குற்றத்தின் அடிப்படையில் அவன் மேல் சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டது, இவன் குற்றவாளி, ஆகவே இந்த தண்டனையை நான் விதிக்கிறேன் என்று சொல்ல அதிகாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் சுமத்தப்பட்ட எந்த குற்றத்தையும் இவரிடத்தில் பார்க்கல, இவர் நிரபராதி, நான் இவரை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லுகிற அதிகாரமும் இவருக்கு இருக்கிறது. இப்ப இவருக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இவர் குற்றவாளியா நிரபராதியா. ஆனா இவருக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இயேசு யார். சத்தமா சொல்லுங்க, நிரபராதி, ஒரு குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. சரி, இவருக்கே தெரிஞ்சிருச்சு. அடுத்தது மத்தேயு 27:19 பிலாத்துவின் மனைவி ஆள் அனுப்புறா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அந்த நீதிமான் நிமித்தம், அவர் நிமித்தம் சொன்னா, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். மேல சொல்லுங்க, அந்த நீதிமானை. அப்போ ரெண்டாவது ஒரு பிக்சர் கிடைக்குது. டே, அவர் நீதிமான். யாரு சொல்றா? சொல்றங்க, யாரு சொல்றா? மனைவி சொல்றாங்க, ஏங்க அவர் நீதிமான், அவருக்கு ஒன்றும் நீங்க செஞ்சிடாதீங்க, ஏன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ், அந்த சாபத்தை நம்ம சுமக்க வேண்டியது இருக்கும். அவர் நீதிமான், நீங்க முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அவர் நீதிமான். இன்னைக்கு அவர் நிமித்தம் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். பாருங்களேன், இப்போ ஃபர்ஸ்ட் அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது மனைவி கன்ஃபார்மா சொல்றாங்க, அவங்க தேவ பக்தி நிறைந்தவங்க நினைக்கிறேன். சரி, மூணாவது, இப்போ இந்த பிலாத்துடைய மனநிலை என்னன்னா, கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஆனா மத குருக்கள் அல்லது பெரிய ஆட்கள் அந்த தேசத்திலேயே அவன் ஒரு ரூல் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த பிரதான ஆசாரியன் அவன் ஜனங்கள் அத்தனை பேரும் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஏனென்றால் யூதர்களுக்கென்றே ஒரு கோர்ட் இருந்துச்சு, யூதர்களுக்கென்றே இருந்து ஒரு கோர்ட், அதுதான் சனகரிப் சங்கம். சின்ன சின்ன ப்ராப்ளத்தெல்லாம் இங்க வரணும்னு அவசியம் இல்லை, அவங்களே தீர்த்துக்கலாம். அவங்களுக்கு இன்னும் கோர்ட், அவ்வளோ பவர்ஃபுல் ரிலீஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்கள், அவங்க சேர்ந்து அவங்களுடைய என்ன சொல்றது ஒத்துழைப்பு இருந்தாதான் தேசம் நல்லா இருக்கும், இல்லைன்னா மத கலவரங்கள் உருவாகலாம். அதனால இந்த ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே இந்த மத குருக்களோடு மத தலைவர்களோடு ஒரு நல்லிணக்கம் பாராட்டுவார்கள். அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குல்ல. ஆமா, அப்ப இந்த பிலாத்துவிற்கு இருந்த மனநிலை என்ன? கிளியர் பிக்சர் கிடைச்சிருச்சு, அவர் நீதிமான், அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணல. ஆனா இப்போ நான் உண்மையா தீர்ப்பு சொல்லிட்டேன்னா இவர்களை பகைக்க வேண்டிய நிலை எனக்கு வரலாம். இப்போ இவங்களையும் பகைக்க கூடாது, ஆனா நான் நல்லவனாகவும் இருக்கணும். ஹலோ, அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் மனிதனையா அல்லது தேவனா? உங்களோட கர்த்தர் பேசுகிறார். நம்ம நிறைய நேரத்தில் இப்படி மாட்டிக்குவோம். மனிதர்கள் என்று சொல்லுவது உங்களுடைய நெருங்கின உறவுகளா இருக்கலாம், மேபி யோர் பேரண்ட்ஸ்
மேபி யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மேபி யுவர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். நீங்கள் நேசிக்கிற நபராக இருக்கலாம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்ம 4 விதமான சத்தம் நமக்கு கேட்கும். ஒன்று, கவனிங்க, நிறைய பேர் ஏவுதல் ஏவுதல்வான். அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நான் இருப்பேன். ஏன்னா அந்த ஏவுதல் எங்கே வருதுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும். நிறைய நேரத்தில் பிசாசு ஏவி நிறைய பேரை கொண்டு போயிட்டான். நல்லா கவனிங்க. எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப தீவிரமான பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. முதல்ல நம்மை நடத்துகிற சத்தம் எது தெரியுமா? எனக்குள் வருகிற ஆசை என்னை நடத்தும். ஃபர்ஸ்ட்ல எனக்குள்ள வர டிசையர், ஆசை, ஒன்று வாங்கணும் அப்படின்னு எனக்குள்ள வர்ற ஆசை, அதை வாங்குற வரைக்கும் நம்மளை சும்மா விடாது. மைண்டு எல்லாமே ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். வாங்கணும், அதை வாங்கணும் வாங்கணும், அது என்னை நடத்தும், என்னை புஷ் பண்ணும். ரெண்டாவது, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களால் நான் நடத்தப்படுவேன். ஏன்னா அவங்களுடைய விருப்பங்களை என்னிடத்தில் திணிப்பார்கள். பிரஷர் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ். நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்காகவே காரியங்களை செய்கிறோம். நமக்கு பிடிக்கல, ஆனால் மனைவி கேட்டாங்க செய்கிறேன். நான் எனக்கு பிடிக்கல, என் ஹஸ்பண்ட் கேட்டார், நான் செய்கிறேன். ஏமா ரைட்? நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் பேசிட்டு இருக்கேன். உங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எனக்கு பிடிக்காது, ஆனால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நான் செய்கிறேன். ஸோ நம்முடைய க்ளோஸ் சர்க்கிள் மூலமாக வர்ற ப்ரெஷர் நம்மை நடத்தும். ஃபர்ஸ்ட்ல நமக்குள்ள வர்ற ஆசை. ரெண்டாவது ஜனங்கள், க்ளோஸ் சர்க்கிள். மூணாவது சாத்தான் நம்மை நடத்த முயற்சிப்பான். சாத்தான் பேசுவான். ஏன்னா தாவீதையே பிசாசு என்ன செய்தான்? ஏன் இயேசுவையே நடத்த ட்ரை பண்ணானே. ஃபாஸ்டிங் முடிஞ்சிருக்கும் போது இயேசுவையே இவன் சொல்ற மாதிரி ஆட்டணும்னு நினைச்சான். முதல் ஆதாம ஆட்டின மாதிரி 2ஆம் ஆதாமையும் ஆட்டிடலான்னு நினைச்சான். சரி, அவன் ட்ரை பண்ணுவான். ஆனா 4வது, அப்பா நம்மோடு பேசுவார். ஆமென். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறியும், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. நீங்க அப்பா சத்தம் கேட்டு பழகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவர் நடத்துவார். அப்பா சத்தத்தை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா சத்துரு அப்பா மாதிரியே போடுற சத்தமும் நமக்கு தெரிஞ்சிடும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? நிறைய பேர் மிமிக்ரி பண்ணுவான். பிசாசு நல்லா மிமிக்ரி பண்ணுவான். ஆண்டவரை மாதிரியே பேசுவான், வசனத்தை வச்சே பேசுவான். ஆனா நம்ம புரிஞ்சிருவோம், இது சரியில்லை, இது அப்பாட்டிருந்து வந்த சத்தம் அல்ல. ஏன்னா நான் அனுதினமும் என் அப்பாவுடைய சத்தத்தை நான் கேட்கறதுனால, ஆமென், அந்த சத்தத்தை நான் டிசைன் பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகத்திற்கு டிசைனிங் இல்லை, பகுத்தறிகிற அந்த ஞானமே இல்லை. அதனால பிசாசு சுலபமாக தேவ ஜனங்களை வழிமாற செய்கிறான், தடம் புரண்டு போக செய்கிறான். அவன் வசனத்தை தான் பேசுவான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ எல்லாத்துட்டையும் சொல்ல வேண்டிய நிலை. நம்ம எல்லாம் ஸ்கிட்டு போடும்போது, டிராமா போடும்போது, பிசாசுனா அவனுக்கு கரிய பூசி 2 கொம்பை வச்சு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு. ஆனால் இப்பெல்லாம் ஐ எம் சாரி டு சே, இங்கே இருக்கிற யாரையும் சொல்லலை, பொதுவாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டே வர்றான். பிசாசு எப்படி தான் வர்றான்? சும்மா சொல்லுங்க. ஆமாம், போட்டு வருவான், கோட் ஷூட்டில் வருவான். அவன் நல்லா தான் வர்றான், ஊழியக்காரன் மாதிரியே தான் வர்றான். இருக்கிறீங்களா இல்லையா? அதனால தான் நம்மளால ஏமாந்துடுறான். விசுவாசி என்ன செஞ்சிடறான்? ஏமாந்துடுறான். தவறான ஆட்களோடு கூட ரொம்ப நெருக்கமான தொடர்பு வச்சு அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை ஜாலங்கள் இவர்களை அட்ராக்ட் பண்ணி, எஸ்பெஷலி வாலிபர்களை தடம் புரண்டு போக வைக்கிறது. உலகம் ஃபுல்லாக நடக்குதுயா, உலகம் ஃபுல்லாக நடக்குது. கவனிங்க. அவன் பாவமே பண்ணாலும், பச்சையா பாவம் பண்ணாலும் பின்தொடர்வேன் பாடுறான். கடைசியாக முடிக்கும் போது தான் இயேசுவை அல்ல, அந்த பர்டிகுலர் பர்சனை அவன் இதுக்கு ஆமேன். சரி, பாவமே பண்ணாலும் அவர் தான் என் பாஸ்ன்றான் நம்பாள். ஸோ இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் இவ்வளோ கேடு கட்டு போய் விட்டதற்கு காரணம்
இவர்களுக்குள்ள இந்த டிசர்ன்மெண்ட் இல்லை. ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இங்க இருக்கிற நம்ம அத்தனை பேரும் அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு பழகுங்க. வேற எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. கரங்களை உயர்த்தி வரால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நயவஞ்சகமான பேச்சும், பவுல் எழுதுகிறார், நயவஞ்சகமான பேச்சும் ஆமென் உங்களை வழி தப்பி போக. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்பா கூப்பிடல. நீங்க ஆடு மந்த, பெரிய மந்த மேய்ப்பன் அழகாக கூப்பிடுவார். அவர் சத்தம் கேட்டால் துள்ளி ஓடி வரும். நீங்க மேய்ப்பன மாதிரியே மிமிக்ரி பண்ணி பாருங்களேன், சொல்லுங்க வருமா? என்னைய அப்படி பார்க்குறீங்க? கேள்விக்கு பதில் சொல்லுங்க, வருமா வராதா? அந்த ஆட்டுக்கு இருக்கிற அறிவு கூட இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இல்லை, விசுவாசிக்கு இல்லை, ஏன் ஊழியர்களுக்கு இல்லை. ஏன்னா அவர்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பழகவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இந்த பிலாத்து clear picture, but he wants to please the religious leaders. அந்த மத தலைவர்களை பிரியப்படுத்தணும், அதே நேரத்தில் ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும். இப்ப எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியை பார்த்துட்டே இருக்கான். கவனிங்க, லிசன். எஸ்கேப் ஆகிற எந்த இடத்துல நீ ஆண்டவருக்காக நிக்கணுமோ நீ நிக்கணும். நீ எஸ்கேப் ஆகி நீ தப்பிச்சுட்டு ஆண்டவருக்கு நல்ல பிள்ளையா நீ இருக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ நிக்கணும்னா சத்தியத்துக்காக நிக்கணும். சும்மா குலைஞ்சு அப்படியே நம்ம தப்பிச்சிடலாம்ப்பா, எதுக்கு வம்புன்னு விலக கூடாது. நீ அப்படி விலகினாலும் நீ தேவனுடைய பட்சத்தில் இல்லாதவனே. நீ தேவனுடைய பட்சத்தில் இருப்பதை நிரூபித்தால் அவருக்காக நிக்கிற. என் மேல கல் அடிச்சாலும் சரியில்லை, கத்தி வந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவுக்காக நிக்கிறேன்னு நிக்கிற பார், அதுதான் ரியல் லவ். தேவன் பேர்ல வைத்திருக்கிற அசைக்க முடியாத அன்பு அதுதான். ஆனா பிலாத்து என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்யறான் பாருங்க. நைசா லூக்கா 23:6-7 வாசித்தீங்கன்னா ஏரோதுட்டு அனுப்பிச்சிடறான். அப்பா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், அவன் தண்டனை கொடுத்தா கொடுக்கட்டும், அவன் என்னமோ பண்ணட்டும், நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு ஏரோதுகிட்ட அனுப்பிச்சிட்டான். நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுனால வாசிக்க வேண்டாம். அவர் யோவான் 18:31 என்ன சொல்றான்? நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் சனகரிப்பு சங்கம் இருக்குல்ல, இவனுடைய இன்டைரக்ட் பிளான் பாருங்க, மூளை எப்படியெல்லாம் வேலை செய்யுது. சனகரிப்பு சங்கத்திற்கு இவர்கள் வழக்குகளை தீர்க்க அதிகாரம் இருக்கிறது, ஆனால் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் இல்லை. அதனால அங்க அனுப்பிச்சிட்டா இவரை தப்பிச்ச மாதிரி ஆச்சு, இவங்களை பிரியப்படுத்தின மாதிரியும் சொல்லுங்க. இப்படி எல்லாம் மூளை வேலை செய்து பாருங்க சனகரிப்பு சங்கத்துக்கு. ஆனா அவன் சொல்றான் எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் இல்லை, அதனால இந்த ஆளை சிலுவையில தான் என்ன செய்யணும்? அறையணும். இப்ப அடுத்த பிளான் போடுறான் பாருங்க, எவ்வளோ பிளான் வருது. இவனுக்கு அதிகாரம் இருக்கு, அதாவது இவனுடைய அதிகாரம் எந்த எவனுமே நோ ஒன் கேன் கொஸ்டின் ஹிம். ஏன்னா சிலுவையில் இவர் யூதருக்கு ராஜான்னு எழுதினார். இவன் சொன்னா இல்ல இல்ல இப்படி எழுதாதீங்க, மாத்தி எழுதுங்கன்னு மதவாதிகள் சொன்னதுக்கு என்ன சொன்னா? எழுதுனது பட அப்படின்னா, நான் எழுதுதான் யாரும் மாத்த. அவ்வளோ பவர்ஃபுல் மேன். எதுக்கு இப்படி கொலையணும், எதுக்கு வளையணும்? நீ யாரை பிரியப்படுத்த ட்ரை பண்ற? உனக்கு தான் உண்மை தெரியும்ல. வருடத்துக்கு ஒரு முறை அந்த பண்டிகை நாளிலே ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வது வழக்கம். அப்ப இவன் சூஸ் பண்ண ஆள் பாருங்க, யூதர்களுக்கு பிடிக்காத ஆளு, யூதர்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற ஆளு, கொலை கொள்ளைன்னு பேர் போன ஒரு பயங்கரமான திருட்டு பேர் வழி. அவன் ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் இவன் நிம்மதியா இருப்பான். அப்பேற்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஏன்? நிச்சயமா இவன் பரபாச விடுதலை செய்ய கேட்க மாட்டான். நிச்சயமா ஐயப்பா அவரை விட்டுருப்பா, இவன் மட்டும் வேணான்னு சொல்லிடுவான்னு நினைச்சு பரபாசை கொண்டு வந்து நிறுத்தினான். ஆனா பிரதான ஆசாரியர் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவையோ யோசித்து பாருங்கள். இயேசுவை சிலுவையில் அறையும். பிலாத்து என்ன குட்டி கண்டம் போடுறான்? இவனுக்கு கிளியர் பிக்சர் இருக்கு,
இதுதான் சரி, இது தவறு. சரின்ற இடத்துல நின்றுட்டு போக வேண்டியதானே, சத்தியத்துக்காக நிற்க வேண்டியதானே. நம்மளும் நிறைய இடத்துல அப்படித்தான் மனிதர்களை பிரியப்படுத்துறோம், சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துறோம், ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துறோம். அதுக்காக நீங்க சத்தியத்துக்கு பக்கத்திலேயே நிக்க தடுமாறின தருணங்கள் எத்தனை. சொந்த குடும்பத்திலேயே பிள்ளைகளை பிரியப்படுத்தவோ, கணவனை மனைவியை பிரியப்படுத்தவோ, அப்பா அம்மாவை பிரியப்படுத்தவோ, நல்ல கவனிங்க, என்ன எத்தனை முறை நாம் தடுமாறி இருக்கிறோம். சத்தியத்தின் பக்கத்தில் என்ன இவங்களை பகைச்சிருவோமோ, நம்ம உண்மையை சொன்னா இவங்களை பகைச்சிருவோமோ, இல்லை இந்த வேலை போயிருமோ, இந்த உறவுகள் என்னை விட்டு பிரிந்து விடுமோ என்ற பயத்தில் தடுமாறி எத்தனை சூழ்நிலையில் நம்ம நின்று இருக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக உங்களோடும் என்னோடு பேசுகிறார். பவுல் சொல்றாரு, நான் சத்தியத்தை தான் சொன்னேன், ஆனால் இப்போ நான் சத்துருவாயிட்டேன். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இவன் கூட நான் ஒன்றா இருக்கிறதுக்காக சத்தியத்தை என்னால் மறைக்க முடியாது. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்க என்னால் முடியாது. நான் அதான் கலாத்திய சபைக்கு எழுதும்போது சொல்றான், இன்னும் தேவனையா மனுஷரையா, யாரை நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் மனுஷனையா தேவனையா, யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? அடுத்தது இவன் எடுத்த டாக்டிஸ் என்னன்னா, இயேசுவை வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தான். ஏன் அதை ஒப்பு கொடுத்தான்? இவரை அடிச்சு வாரினால் அடிக்கிறதுனா சாதாரண அல்ல, உங்களுக்கு தெரியும். அடிச்சு இழுத்தா 150 கிராமோ வருன்றாங்க. அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்றான், அவர் முதுகு ஏர் உழுகிற நிலம் போல மாறிவிட்டது. அவர் எலும்புகளை கூட என்ற அளவுக்கு சதையே இல்லை, சதை பிச்சை எடுத்துட்டான். ஒருவேளை இப்படி அடிச்சுட்டா அவர் உயிர் பிழைச்சா இவங்க சரி உற்றைய அந்த ஆளன்னு சொல்லிடுவாங்களோ, அடிக்க ஒப்பு கொடுத்தான். கடைசியா இவனால ஒண்ணுமே முடியல, ஒரு பக்கம் நிக்க முடியல. இவனுக்கு பாத்திரத்தை எடுத்து என்ன செஞ்சுட்டான் சொல்லுங்க சத்தமா? கை கழுவிட்டான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சிலுவையை சுற்றிலும் இருந்த மனிதர்களில் ஒருவன் சத்தியத்தை அறிந்தும் உண்மையை தெரிந்தும் தேவன், அவன் சொன்னா நீதிமான் என்று தெரிந்து கிளியர் பிக்சர் வந்துருச்சு. ஆனா மனுஷனை பிரியப்படுத்த அவன் தடுமாறின தடுமாற்றத்தில் ஆண்டவரையே விட்டுட்டான். நீதிபரரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டான், கை கழுவி விட்டான். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எந்த சூழ்நிலையிலும், அது எந்த உறவு என்னை விட்டு போனாலும், நான் இயேசுவை மட்டுமே பிரியப்படுத்துவேன், சத்தியத்திற்காக மட்டுமே வாழுவேன் என்கிற தீர்மானத்தை எத்தனை பேர் எடுக்க போகிறீர்கள் என்று தெரியல. இது ஒரு கடினமான தீர்மானம் தான். யாரையும் பிரியப்படுத்த நான் இயேசுவை துக்கப்படுத்திட மாட்டேன். ஆமென். இயேசுவுக்காகவே நான் வாழ்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அதனால தான் நம்ம இந்த நீரை எல்லாம் பாடணும். ஆண்டவரே, உயர்வு தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம், யூ ஆர் மை எவ்ரிதிங் லார்ட். எனக்கு யாரும் முக்கியம் இல்லை, நீங்க மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அவங்க வலது கருத்து அல்லையிலாம் சொல்ல வேண்டாம், வலது கருத்து உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய நேரத்தில் நானும் தடுமாறேன். நெருங்கின உறவு, அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நான் நடுநிலையில் நின்றுருக்கேன். இல்லைன்னா சத்தியத்தை மறைச்சிருக்கிறேன், உண்மையை கூட மறைச்சிருக்கிறேன், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. நோ, சத்தியத்துக்காக நிற்பேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அப்பாட்ட ஒரு பேசுங்க. பாப்பா, ஆண்டவரே, உண்மை சொன்னா சம்டைம்ஸ் மக்கள் நம்ம தப்பா புரிஞ்சுக்குவான். அதுக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிடாதீங்க. டேபிள் கம், உண்மைதான் நிற்கும், சத்தியம்தான் நிற்கும், உண்மைதான் நிற்கும். அது டிலே ஆகும். அதுக்கு இடையில சில உறவுகள் நம்மை புரிந்து கொள்ளாது, சில உறவுகள் நம்மை விட்டு விலகலாம், கடினமான பாதையை சந்திக்கலாம். ஆனா சொல்லுங்க, யார் கைவிட்டாலும், எந்த உறவுகள் என்ன தவறா புரிந்தாலும், நான் சத்தியத்திற்காக நிற்பேன், இயேசுவுக்காக நிற்பேன்.
டைம் போயிட்டே இருக்கு. நான் இது இன்னும் நிறைய காரியங்களை சொல்லணும். யாத்திராகம் 23:2 தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாது இருப்பாயாக. ஒரே நேரத்தில் மனுஷனையும் தேவனையும் நாம் பிரியப்படுத்த முடியாது. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன், டைம் போனதுனால. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அடுத்தது யாருன்னா பேதுரு. பேதுரு அவனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? கவனிங்க, இந்த பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நான் மனுஷனையா யாரை? ரெண்டாவது என்னன்னா, பேதுருக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, மறுதலிச்சிடலாமா இல்லை பாடுகளை அனுபவிக்கலாமா? எது ஈஸிங்க? பேசுங்க, எது ஈஸி? மறுதலிக்கிறது ஈஸி தானே? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, சூஸ் பண்றதுக்கு, தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க எதை தெரிந்து கொள்வீர்கள்? மறுதலிச்சிடலாமா பாடுகளை அனுபவிக்கலாமா? வரும், இந்தியாவில் வருகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி இதே சூழல்ல இந்தியா போகாது. சபை மிக கடினமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க போகிறது. இன்னைக்கு மணிப்பூர், உத்தரப்பிரதேசம்ன்றோம், அது தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வெகு தொலைவில் இல்லை. எனக்கு ரொம்ப அதிகமாக அதை நான் உணர்றேன். ஏன்னா உபத்திரவத்தின் மூலமாக சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உபத்திரவம், பிரச்சனைகள். அதனால்தான் இன்றைக்கு சபை கர்த்தருக்காக வாழவும் சாகவும் ரெடியான ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். கர்த்தரை பிளைண்டா நேசிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். ஆனால் இன்னைக்கு எனக்கு நிறைய பேரோட ஒத்து போக முடியாத காரணம், அவங்க த்ரோட் இயர் கண்ணீரை தொடச்சிட்டே இருக்கிறான், கவலையை நீக்கிட்டே இருக்கான். அது நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு ஓகே. ஒன்ஸ் சபைக்குள்ள வந்து விசுவாசிகள் ஆயிட்டாங்கன்னா அவர்களை போர் வீரர்களாக மாற்றணும். அவர்களை கொண்டு தேசம் சந்திக்கப்படணும். அவர்களை உருவாக்குற இடம் தான் சபை இல்லை? ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் உங்கள் கண்ணீரை துடைப்பார், கவலையை நீக்குவார்ன்னு இருந்தீங்கன்னா, அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் தேவ சத்தத்தை கேட்கலன்னு அர்த்தம். இப்போ வெளியே போய் நம்ம அதைத்தான் பேசணும். காஸ்பல் மீட்டிங்கில் புறஜாதிகளுக்கு அதைத்தான் சொல்லி அவர்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே இழுக்கணும். ஆனால் ஒன்ஸ் சபைக்குள்ளே வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டானா அவனை சொல்லணும், பாடுகள் வரும், பிரச்சனை வரும், நீ வந்து நல்ல போர் சேவகனாக மாறணும். ஆமீன். எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு போக கூட, அவருக்காக வாழணும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனால் வசனத்தை பிடிச்சு நில்லு, ஆண்டவரை பிடித்துக்கொள், ஆத்துமா ஆதாயம் பண்ணுன்னு உங்களை உருவாக்குகிற இடம்தான் சபை. என்னால் இந்த கண்ணீர் துடைக்கிற ஆட்களோடு நம்மளால் ஒத்து போக முடியல. ஏன்னா the purpose of God, சபை என்றால் உருவாக்குகிற இடம். அதான் ஆண்டு சொன்ன, ஆடுகளுக்குள்ளே ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். அப்போ எந்த அளவுக்கு அவர் உருவாக்கி அனுப்புறாரு பாருங்களேன். ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறேன் நான். So listen carefully. அப்போ நாம் ஆண்டவருக்காக வாழ. சரி, இந்த பேதுருடைய பிரச்சனை என்னன்னா, மறுதலிச்சலாமா பாடுகளை அனுபவிக்கலாமா? கவனிங்க, அவன் கடைசியில் என்ன முடிவு எடுத்தான் சொல்லுங்க? மறுதலிச்சல்லையா, எதுக்கியா பாடுகள்? ஏன்னா இயேசு படுற பாடுகள், அவன் ஆக்சுவலிங்க, நீங்க பேதுருடைய எவ்ரி ஸ்டேட்மெண்ட் அவனுடைய இருதயத்திலிருந்து வந்த பரிபூர்ணமான அன்பு கலந்த ஸ்டேட்மெண்ட். நீங்க அவனை தப்பா நினைச்சிடக்கூடாது. அவன் சொன்ன எவ்ரி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அவன் இயேசுவை நேசித்தான் என்பதற்கான சான்றுகள். சும்மாலாம் கிடையாது. ஆண்டவரே, யார் போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னது அவனுடைய ரியல் ஸ்டேட்மெண்ட். நம்மளும் அப்படித்தானே சர்ச்சில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட நிறைய வாக்கு கொடுக்கிறோம், ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது தடுமாறி விடுகிறோம், அதை நிறைவேற்ற முடியல. இவ பேதுருவும், ஆண்டவர் என்ன பேசுறீங்க, யாரை பார்த்து என்னையவா, நானா, உங்களை விட்டா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஒரு பக்கம் அதை கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பேதுரு ஆண்டவரை நேசிக்கிறது அவருக்கு தெரியும். ஆனால்
அவருக்கு முன் அறிந்தவர்ல அவர் அதுவும் தெரியலடா, உன்னை சுளகினால பிழைக்கிறது போல பிசாசு சொன்ன என்கிட்ட பர்மிஷன் கேட்டான்டா. ஒரு கடினமான பாதையில் போகிற, ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது. நான் பிதாட்ட ஜெபம் பண்ணேன்டா, நீ அந்த மாதிரி பாதையில் போவடா, உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு தெரியும், பட் உன்னுடைய கண்டிஷன். பேதுருக்கு ரியலா ஆண்டவர் நேசிச்சான், அதனால தான் பட்டயத்தை எடுத்து விட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ ஆண்டவருக்காக ஏதாங்களும் செய்ய துடிப்பு இருந்தது. ஆனால் அவன் பார்த்தான், இந்த பச்சை மரத்திற்கே இத்தனை பாடா, என்னால் இந்த பாதையில் நடக்க முடியாதுன்னு மறுதளிச்சுட்டு போயிட்டான். இந்த நாட்களில் பாடுகள், அதனால தான் ஆரம்பத்திலேயே ஒரு முகவரையாக சொன்னேன், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. என்ன வந்தாலும் நான் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் சொல்வேன். உறவுகள் கைவிடலாம், நேசிக்கிறவங்க கைவிடலாம், சூழ்நிலைகள் மாறலாம். சொல்லுங்க, இயேசு போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசு எனக்கு போதும். ஆமென். இன்னைக்கெல்லாம் பைபிள், அதாவது ப்ராஃபஸி நிறைவேறிட்டு கடைசி நாட்களில் இந்த ஸ்வாப அன்பே இருக்காது. நேச்சுரலி அப்பா அம்மாவை நேசிக்கிறது, அண்ணன் தம்பி நேசிக்கிறது, அக்கா தங்கை ஸ்வாப அன்பு இருக்குல்ல, அதே இருக்காதான். ரெண்டாவது, நன்றி அறிவில்லாத இருப்பாங்க. நீங்க நிறைய நன்மை செய்வீங்க, ஆனா நன்றி இருக்காது, நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் இயேசு எனக்கு போதும். ஆமென். அடுத்த 2 பாயிண்ட் நான் வேகமா சொல்லி முடிச்சேன், சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மத்தேயு 26:51, அதுவும் பேதுரு தான். கெத்செமனேல வந்து போர் சேவகர்கள் இயேசுவை பிடிக்கும் போது டக்குன்னு கையில இருந்து எடுத்து என்ன செஞ்சான்? பட்டயத்தை எடுத்து வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? வெரி குட், ஒரு ஆள் இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும் நான் சொன்னாரு. பட்டயத்து உள்ள போடுறா, பட்டயத்தை எடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி காதை எடுத்து தொட்டு, இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? நீ மாம்சத்தில் போராட போகிறாயா, நீ ஆவியில் போராட போகிறாயா? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து. நீ மாம்சத்தில். இந்த சர்வீஸ் ஆரம்பத்திலேயே உங்க பாஸ்டர் ஜேம்ஸ் உங்களோட பேசினார். குடும்ப ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டார். அடுத்தது, குடும்பத்தில் சண்டை சொல்லுங்க போட கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம யுத்தம் பண்றது, நம்ம அத்தனை பேருமே மாம்சத்தில் தான் யுத்தம் பண்றோம். எதுல யுத்தம் பண்றோம் சொல்லுங்க. ஆனா இப்படி நீங்க கேட்கும் போதே நீங்க ரொம்ப ஆவிக்குரியவர்களான்னு என்ன பார்ப்பீங்க. ஹலோ, சபையில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா உங்களை பார்த்தாலே நீங்கள் தேவ தூதர்கள் மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியே அதுவும் சண்டே ஆனால் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மகிமை வந்துடும். எல்லாமே ஆக்ட் தான் நிறையா. சரி, ரொம்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மாயமாலாம் இருக்கிற இடமே சபையாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கர்த்தர் இந்த கால நேரத்தில் பேசுகிறார். நீ மாம்சத்தில் போராடிட்டு இருக்கியா, இல்லை ஆவியில போராடுறியா? கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு, சக உறவுகளோடு, உன் வேலை ஸ்தலத்தில், உன்னுடைய பிஸ்னஸில், ஹூ எவர் மேபி, உனக்கு சத்துருக்களாக எழும்புறாங்க, உனக்கு தீமை செய்கிறாங்க, உனக்கு வர்ற உயர்வை தடுக்கிறாங்க, ரோட்டில் எங்கனாலும் நீ எதில் போராட? பிசாசு மனிதர்களை உனக்கு சத்துருவாக மாற்றி உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்க, உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை சீண்டி பார்க்க அவன் காரியங்களை செய்யும் போது நம்ம நிறைய நேரத்தில் நம்ம மாம்சத்தில் தான் போராடுகிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் அல்ல.
வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள். நீங்களும் நானும் இந்த சீசன் நம்ம யுத்தம் பண்ணுகிற சீசன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் எனக்கு பயங்கர வைராக்கியம் என்னன்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் யுத்த வீரனா மாறணும். ஹலோ, ஒவ்வொரு வாரமும் கண்ணீரையே தொடச்சிட்டு இருந்தா அவன் எங்க தொட்டில தான் படுத்துட்டு இருப்பான். எவ்வளவு ஊழியக்காரங்க அத்தனை பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேதனைகளோடு வியாதிகளோடு, அதெல்லாம் ஒரு பொருட்டா இல்லாம அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தான் ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறாங்க. ஹலோ, நம்மளால் இடுப்பு வலி, இது வலி, கை வலி இருக்கட்டும், எல்லாம் இருக்குதா. பாஸ்டர் அம்மாவுக்கு பாருங்க, எத்தனை வருஷமா எவ்வளோ வேதனைகள் அவங்க சரீரத்தில் எனக்கு தெரியும். அதோட ஓடுன்னு ஓடுவாங்க, காரியங்களை செய்வாங்க. இப்போ பாஸ்டர் வெஸ்லியை கேட்டு பாருங்க, அவனுக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருக்கும், ஆனால் வித்தவுட் ரெஸ்ட் ஓடுறாங்க. அகஸ்டின் அண்ணன் இந்த ஒரு மீட்டிங் தான் கேன்சல் ஆனது, பட் ஓடுறாரு. பலவீனங்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. அவரை நம்ம நேசிக்க பலவீனமாகவே தெரியாது, ஊழியம் தான் நம்பர் 1 தெரியும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ யுத்தம் பண்ணணும். நம்ம என்ன யுத்தம்? பைபிளில் யுத்தம் வாசல் வரைக்கும் வந்ததுன்னு இருக்கு, ஆனால் இன்னைக்கு யுத்தம் வீட்டுக்குள்ளேயும் வந்துச்சு. ஆமென். நம்முடைய பரிசுத்தமா கர்த்தர் கொடுத்த நம்முடைய சந்ததியை வீட்டிலேயே பிசாசு கரைப்படுத்த முயற்சிக்கிறான். யுத்தம் என்ன யுத்தம்? நம்ம பிள்ளைங்களெல்லாம் அவன் கொண்டு போறதுக்கு ட்ரை மேக்சிமம் அப்படிதான் இருக்கு. நீங்க சபைக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா 3/4 பாகம் பிசாசு கையில தான் இருக்கு. நிறைய காரியங்கள் கரப்ட் ஆகி கரை பிடித்து பிசாசு சபையை, ஆவிக்குரிய உலகத்தை, அடுத்த சந்ததியை கொலாப்ஸ் பண்ண தீவிரம் காண்பிக்கிறான். எந்த அளவுக்கு நம்ம இந்திய திருச்சபை, தமிழ்நாடு திருச்சபை இதை புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படுகிற நாடுகளில் சபையில் ஒரு வாலிபன் கூட இல்லை, சின்ன பிள்ளைங்க இல்ல. இங்க மிஷனரிகள் வந்தாங்களே இந்தியாவிற்கு, அவங்களுடைய சந்ததிகள் இயேசுவா, ஹூ இஸ் ஜீசஸ் கேட்கிறான். இயேசுவை அவனுக்கு தெரியாது, சொல்றான் எனக்கு தேவையில்லைன்றான். கிறிஸ்தவ நாடுகள் என்று அழைக்கப்படுகிற அத்தனை நாடுகளிலும் இந்த பியூட்டிஃபுல் சர்ச் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டான். மெயின்டைன் பண்ண முடியல. அது யாருக்கு வித்திருக்கான்னா, புறஜாதிகளுக்கு வித்திருக்கான், வித்துட்டே இருக்கான். அதே நிலை இந்தியாவிலும் வர வெகு தூரம் இல்லை. அதனால தான் நான் போகிற இடத்துல எல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம எப்படியாவது ஆண்டவர்களை நடத்திடணும். ஆண்டவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க எங்களை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக உங்களை நேசிக்கிறவர்களாக. நிறைய பேர் சொல்லுவாங்க என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்க, நோ, நான் அதை சொல்ல மாட்டேன். என் கண்ணு முன்னால் என் பிள்ளைங்க என்னை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக தேவனை நேசிக்க, தேவனுக்காக வாழ எழும்புகிற ஒரு பரிசுத்த சந்ததியை நான் பார்க்கணும். உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் வரட்டும். என் கண்ணு முன்னால நான் அதை பார்க்கணும். எங்களை காட்டிலும் இயேசுவை அவர்கள் நேசிக்கணும். அப்படி ஒரு சந்ததியை நான் விட்டுத்தான் போக விரும்புகிறேன் என்கிற வைராக்கியம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பற்றி பிடிப்பதாக. அதை விட நமக்கு மேன்மை வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எழுப்பணும். அப்போ இப்ப யுத்தம் நடக்குது. பிசாசு என்னன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அழிக்கணும், குடும்ப உறவுகளை பிரிக்கணும், சபையில குழப்படி உண்டாக்கணும். நீங்க நினைக்கிறீங்க கணவன் தான் எனக்கு எதிரி, கணவன் நினைக்கிறார் மனைவி தான் எனக்கு எதிரி, பிள்ளைகள். நீங்க, நான் சும்மா சொல்லல, இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகளுக்குள்ள பிசாசு என்ன விதைக்கிறான் தெரியுமா? நான் நிறைய பேரோட டீல் பண்றேன். பெற்றோர்களையே எதிரிகளாக பார்க்கிற மனநிலை பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சு. நாங்க வளர்ந்த நாட்கள் வேற. அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற நாட்கள். அப்ப கூட ஒரு ஏஜ்ல கொஞ்சம் விதைப்பான், பட் அதெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணும். பட் இன்னைக்கு இருக்கிற சீசன்ல
அம்மாவை பகைக்கிற பெண் பிள்ளைகள், அப்பாவை பகைக்கிற ஆண் பிள்ளைகள் நிறைய பார்க்குறோம். கணவன் மனைவி உறவு சண்டை வரும். இப்போ நம்ம அனுபவத்தில் மாதிரி சண்டை வரும், மன்னிப்போம், மறப்போம், சேர்ந்துக்குவோம், அவ்வளோதான். ஆனால் அதையே விக்ரஸா யோசிக்க வச்சு பாஸ்டர் சொன்னார், மனைவி சாகணும்னு செத்தா நல்லா இருக்கும், கணவன் செத்தா நல்லா இருக்கும், பிரிஞ்சிடலாமா, அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நமக்குள்ள போடுறதே லூசிஃபர் தான். அப்படி எதிரியாக நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் எனக்கு துணையாக கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் எனக்கு எதிரி அல்ல. அவங்களுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற பிசாசு தான் எனக்கு எதிரி. இப்போ நான் மாம்சத்தில் போராடினேன்னா அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், ஏன்னா அவனே கோல் மூட்டிட்டு இவன் சண்டை போறானான்னு பார்ப்பான். இப்போ நம்ம மெயின் சுவிட்சை பிடிக்கிறதுக்கு நீ ஆவியில் போராட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் ஆட்டம் காண்றோம், குடும்பத்தில் சமாதானம் வந்துடும். இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. காரசார விவாதம் வேண்டாம். மனைவி கணவன் ஏதாவது கோபத்தில் பேசினார்னா 4 வார்த்தை திரும்பி பேசிதான் அடங்கிறது அப்படின்னு சொல்ற, அதை தூக்கி வீசிட்டு நீங்க பேச அமைதியா இருங்க, முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, என் கணவனுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற எரிச்சல், கோபம், தேவையில்லாத வார்த்தைகள் பேசி சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவி, அவன் தான் எனக்கு சத்துரு. கணவனை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். ஹலோ, என்ன எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கட்டாயம் சொல்லணும். பிசாசுக்கு என்ன தெரியுமா? இந்த அன்பை கெடுக்கணும், உங்களை பிரிக்கணும், பிள்ளைகளை நடுத்தருவில் கொண்டு வரணும். அவங்க சின்ன வயசுலேயே குடும்பம் பிரிஞ்சதுன்னா பிள்ளைங்க துன்மார்க்கமாக வளர்ந்து அவ்வளோதான். ஏன்னா அவங்க மனநிலையிலேருந்து படிப்புலேருந்து அத்தனையும் பாதிக்கும். இப்படி குடும்பங்களை மாத்திரம் தான் அவன் டார்கெட். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நான் அதை அனுபவமாக நான் பார்க்குறேன். பிசாசுக்கு விரோதமாக நீங்கள் முழங்காலில் நின்னீங்கன்னா உங்கள் குடும்பம் மாதிரி சமாதானத்தின் நதி ஓடுகிற குடும்பம் வேற ஒன்றுமே இருக்காது. நான் சொன்ன மெயின் சுவிட்சில் கை வைங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளோடு நீங்கள் வாய் பேச்சில் போராடிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மொபைலை வெயிடான்றீங்க, அவன் வச்ச சரித்திரமே இல்லை. மொபைலை ரொம்ப நேரம் பார்க்காதன்றீங்க, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரம் பார்க்குறான். ஹலோ, என்னங்க உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி என்ன பார்க்குறீங்க? நான் சொல்கிறது உண்மைதானா? பிள்ளைகள் நம்ம சொல்கிறத கேட்கறது இல்லைன்னா அவங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ண முடியல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முழங்கால நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க, வேதம் வாசிக்காத பிள்ளைங்க வேதம் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், அதுக்கு விரோதமா நீங்க ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை விட்டு பிசாசு அகன்று போவார். உங்க பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியாக எழும்புவார்கள். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் மாம்சத்துல போராட மாட்டேன், நான் ஆவியில போராட போகிறேன். இதுதாங்க கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மாம்சத்திலேயே நீங்க குடும்பம்னு எடுத்துக்கோங்க, பிள்ளைகள்னு எடுத்துக்கோங்க, அடுத்தது எங்களை பாஸ்டர்ஸ் லெவலில் எடுத்துக்கோங்க, சபைகள் லெவல், அத்தனை பேரும் ஒன்று கூட குறைச்சல் இல்லை, எல்லாமே மாம்சத்தில் தான் போராடுது. ஹலோ, என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க? ஒரு ஊரில் நான் தான் நாடோடி மாதிரி சுற்றுறேனே, 100 சபை இருக்கும், அதில் 100 பிரிவு இருக்கும். இன்னொருத்தனை வெட்டணும்னு சுற்றிட்டு இருப்பான், கேட்டால் பாஸ்டர்ன்றான். இதெல்லாம் நாளைக்கு பேச வேண்டியதை நினைக்கிறேன் நான். ஸோ கவனிங்க, இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுறது. ஆனால் பழைய பரிசுத்தவான்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறேன்றாங்க, சிஎம் பார்க்குறோம், உண்ணாவிரதம் இருக்கிறோம், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் பழைய பரிசுத்தவானுடைய அனுபவம்லாம் அது இல்லை. என்ன பிரச்சனைனாலும் கதவை சாத்தி முழங்கால் போட்டு அவங்க யுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கலெக்டரையே மாற்றிடுவார் ஆண்டவர், ராஜாக்களையே கர்த்தர் மாற்றுவார். நீங்களும் நானும் போய் அங்கே பெட்டிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பெட்டிஷன் கொடுக்க வேண்டியது பரலோக கவர்மெண்ட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆவிக்குரிய யுத்தம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. சரி, முதல் பாயிண்ட் என்ன? டைரிய பார்க்குறீங்களா?
தேவனையா? சரி, ரெண்டாவது மறுதலித்து விடவா? மூணாவது ஆவியில் போராடவா? கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அவர் வேற யாரும் இல்லை, அந்த கேரக்டர் யூதாஸ் காரியோத் தான். சொன்னனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைட்டில். சொல்லுங்க, பணமா இயேசுவா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுவோம், பணம்னா பணம் கூட வாயத்தா இருக்குமா? அதாவது இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ப்ரியாரிட்டி, முன்னுரிமை எதற்கு கொடுக்கிறோம்? முன்னுரிமை சொல்லுங்க, எதுக்கு கொடுக்கிறோம்? ஆண்டவர் கொடுக்குறீங்களா? முதலாவது இன்னைக்கு காலையில் கூட நான் தங்கியிருந்த வீட்டில் அவர் கொஞ்சம் நேற்று பாஸ்டர் ஜேம்ஸ் எனக்கு அவங்க சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு அவரும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த வசனம் தானா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன், நஷ்டமெல்லாம் லாபமாக ஆயிடுச்சு, பிச்சைக்காரனாக இருந்த கர்த்தர் என்ன உயர்த்திட்டார், ஃபினிஷ்ட், முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதம் நம்ம எல்லாரும் எதற்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? எதுக்கு முன்னுரிமை கொடு? ஜெபத்துக்கா? வேதம் வாசிப்புக்கா? சபை கூடுதலுக்கா? தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கா? இல்லை இந்த உலகத்தில் மற்ற காரியங்களுக்கா? இந்த யூதாஸ் பாருங்களேன், பாவம். உண்மையாகவே அவனுக்காக நான் பரிதாபப்படுறேன். அவன் பண ஆசை பிடிச்சவன், திருடன், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அஃப்கோர்ஸ் அது அவனுடைய வீக்னஸ். ஆனால் இவன் என்ன யோசித்தான்னா, நிச்சயமாக நம்ம ஆள் அவர்கிட்ட மாட்ட. இவர் நிறைய நேரத்தில் கல்லறியணும்னு வந்தால் எஸ்கேப் போயிட்டார், நமக்கே கண்டுபிடிக்க முடியல. இவர் அவ்வளோ பவர்ஃபுல். இவரெல்லாம் எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு வருமானம், காசு, லாபம் அப்படின்னு 30 வெள்ளி காசை வாங்கிட்டான். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் இவரை பிடிச்சி அவனுங்க பண்ண காரியத்தை பார்த்தோன்னே ஒரு மிருகத்தை போல அவரை அடித்து கேவலப்படுத்தும் போது அவன் வாழ்க்கை வெறுத்துட்டான். ஓடி போய் 30 வெள்ளி காசை தூக்கி வீசி, இந்த காசை வச்சுக்கடா, எனக்கு இயேசுவை திரும்பி கூடுறான்னு கேட்டான். ஆனால் அவர்கள் சொன்னது நமக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு இருந்த போராட்டம், பணம் ஒரு பக்கம், இயேசு பணமா இயேசுவா? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் we are giving first priority to the world. உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதங்கள், முன்னுரிமை. உதாரணத்துக்கு ஒரு திருமணம், க்ளோஸ் ரிலேட்டிவ் சண்டே வச்சுட்டாங்க, நான் போலினா கோச்சுக்குவான், போலினா உறவே கட்டாயிரும். நீங்கள் ஹானஸ்டாக சொல்லுங்கள், சர்ச்சுக்கு வருவீங்களா, கல்யாணத்துக்கு போவீங்களா? ஹானஸ்டாக சொல்லணும், சும்மா ஏமாற்றக்கூடாது. நிறைய நேரத்தில் we are giving importance. இல்லை, ஒரு வாரம் பாஸ்டர் வந்துடுறோம், போயிட்டு நான் அக்ரியில் ஒர்க் பண்ணேன். எல்லாரும் நம்ம ஆள் சண்டையில் தான் கல்யாணம் பண்ணுவான். என்கிட்ட கார்டு கொண்டு வரும்போதே சொல்லுவான், சார் நீங்கள் வரமாட்டீங்கன்னு எங்களுக்கு. ஹலோ, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நீ மட்டும் கல்யாணத்துக்கு போகலைன்னா நீ அவங்ககிட்ட சொல்லணும், ஐயா நான் சண்டே ஆனால் நான் எங்கே இருக்கணும்? எல்லோரும் பேசுங்க, சர்ச்சில் இருக்கணும். நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணிங்கன்னா நான் வருவேன், ஆனால் வந்தால் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போனால் நான் கேரண்டி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா, ஏன்னா பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது, சர்ச்சுக்கு வர வேண்டியவன் எங்கே போனால்? கல்யாணத்துக்கு போனால் யோனா தான். அதனால் இருந்த கப்பல் ஆடி எல்லாம் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனே சொல்லுவான், தயவு செய்து வந்துடாதன்னு சொல்லுவான். நீங்கள் உண்மையை சொல்லாமையே நிறைய குடும்பங்களை கெடுக்கிறதே நீங்கள் தான். பாவம் அவங்க. இருக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? ஆமென். இதை மட்டும் உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு காடை வைக்க மாட்டான் உனக்கு. ஹலோ, ஆமாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கார்டு. நான் போன மரத்தில் கூட எங்கேயோ இருந்தேன், ஒரு கடைக்கு நான் எம்பசைஸ் பண்ணி ஏதோ நான் பேசும்போது ஒரு கடை நடத்துகிற பிஸ்னஸ் சொல்கிறாரு, எனக்கு எத்தனை கோடி வந்தாலும் சண்டே செய்ய மாட்டேன் சார், சண்டே ஆண்டவருக்காக சார்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி, இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆண்டவருக்காக விட்டு பாருங்களேன், கர்த்தர் அதை கனப்படுத்துறதை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி காட். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பணமா இயேசுவா? ஆமென். மனுஷரையா தேவனையா? பாடுகளா மருதுன்னு சொல்லலாமா? ஆவியில போராடவா மாம்சத்தில் போராடவா?